நெஞ்சிலோர் பெண் பாவை. ஆசிரியர் கவிதா அன்புச்செல்வன். வாசிப்பவர் கீர்த்தனா. போன பகுதியில அதிருத்ரன் தென்றலோட காதல் வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு, பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்போ அந்த பிரச்சனை முடிவுக்கு வருதா இல்ல தொடரப்போகுதா அப்படின்றத தெரிஞ்சுக்க வாங்க கதைக்குள்ள போகலாம். கல்லூரியில் அன்று மதியம் சாப்பிடும் நேரத்தில் தன் நண்பனிடம், மச்சான் நான் சாங்கிற சம்பளம் வீட்டுக்கே பத்த மாட்டேங்குதுடா என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருந்தான் கிஷோர். நான் வர்ற வழியில ஹோட்டல்ல வேலைக்கு ஆட்கள் வேணும்னு போர்டு பார்த்தேன்டா, அங்க கேட்டு பார்த்துட்டு வரட்டுமாடா என்று கேட்டான் அவனுடைய நண்பன். ஹோட்டல்லையா என்று முகம் சொல்லித்தான் கிஷோர். ஹோட்டல்னா என்னடா, அதுவும் ஒரு வேலை தானே, நமக்கு தேவை நல்ல சம்பளத்துல ஒரு வேலை, அது எங்க கிடைச்சா என்ன, சம்பளம் எவ்வளவு தர்றாங்கன்னு கேட்டு பார்க்குறேன், அதுக்கப்புறம் நீ யோசனை பண்ணி முடிவு பண்ணுடா என்றான். கிஷோருக்கும் அவன் சொல்வது சரியாக தான் தோன்றியது. உடனே சம்மதம் சொன்னான். மறக்காம கேட்டுடு வாடா என்றும் சொல்லிவிட்டான். அடுத்த நாள் காலையில் கல்லூரிக்கு வந்ததுமே கிஷோரின் நண்பன் கிஷோரிடம் அந்த வேலையை பற்றி பேசினார். அந்த ஹோட்டலில் நான் பேசி பார்த்ததுல சப்ளையருக்கு தான் அதிக வருமானமா, வாங்குற சம்பளம் மட்டும் இல்லாமல் டிப்ஸும் கொடுத்துட்டு போகிறாங்களாம். உனக்கு அந்த வேலை தான் பரவாயில்லன்னு எனக்கு தோணுது, நீ என்ன நினைக்கிற, யோசிச்சு பார்த்துட்டு சொல்லு என்றான். கிஷோருக்கு ஹோட்டலில் சப்ளையர் வேலை என்றதுமே நம்மால அந்த வேலையெல்லாம் செய்ய முடியுமா என்ற கேள்விதான் எழுந்தது. ஆனாலும் அதில் கூடுதல் வருமானம் என்றதும் நாளைக்கு போய் பார்க்கலாம்டா என்று அவனுடைய நண்பனிடம் கேட்டான். அவனும் சரி என்று சொன்னான். அடுத்த நாளே அந்த வேலையில் சேர்ந்து கொண்டான் கிஷோர். வீட்டு வேலை எதுவும் செய்து பழக்கம் இல்லாத ஜனனிக்கு காலையில் 4:30 மணிக்கு எழுந்து தனக்கும் கணவருக்கும் சமையல் வேலையை முடித்துவிட்டு 7 மணிக்கு கல்லூரி செல்வது பெரும் கஷ்டமாக தான் இருந்தது. இரவு அவள் படுத்து உறங்குவதற்கு 11 மணிக்கு மேல் ஆகிவிடுகிறது. கணவன் பார்ட் டைம் வேலை முடித்துவிட்டு வருவதால் அவனுடைய ரெக்கார்டு எல்லாம் அவளே எழுதி விடுகிறாள். இப்படி கணவனுடைய கல்லூரி வேலையையும் அவளே பொறுப்பெடுத்து செய்வதால் அவளுக்கு சரியாக தூங்குவதற்கு கூட நேரம் கிடைப்பதில்லை. இவ்வளவு உழைத்தும் அதிகம் பட்னியே கிடக்க வேண்டியிருந்தது இருவருக்கும். உயிருக்கு உயிராய் காதலித்து கல்யாணம் பண்ணி கொண்டவர்கள் அந்த காதலை காண்பிக்க கூட நேரமில்லாமல் ஓடிக்கொண்டிருந்தார்கள். கல்லூரியில் பேசி முடித்து வீடு வந்தும் போனிலேயே பேசிக்கொண்டிருப்பார்கள் இருவரும். ஆனால் இப்பொழுது நேருக்கு நேர் பார்த்து பேசுவது கூட அரிதாகி போனது. ஜனனி வீட்டிலிருந்து 7 மணிக்கே கிளம்புவதால் அப்போது பேச முடியாது. கிஷோர் கல்லூரி முடிந்து அப்படியே ஹோட்டல் வேலைக்கு சென்று விடுவான். வீடு வர இரவு 12 மணி ஆகிவிடுகிறது. அதற்கு மேல் அவர்கள் எங்கே பேசுவது? அன்று கல்லூரியிலிருந்து ஹோட்டலுக்கு போகும்போதே லேட் ஆகிவிட்டது. அதற்கு மேனேஜர் அவ்வளவு வேலையாட்கள் முன்பு திட்டியது கிஷோருக்கு அவமானமாக இருந்தது. கூனி குறுகி போனான். அதே பதட்டத்துடன் அன்று வேலை செய்தான். அப்பொழுது ஒரு குடும்பம் வந்து அவனிடம் ஆர்டர் கொடுக்க அதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக கொண்டு வந்து வைத்தான் கிஷோர். அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் பில்லை கொண்டு போய் அவர்களிடம் கொடுக்கும்போதுதான் கவனித்தான். எந்த பிளேட்டும் காலியாகவே இருக்கவில்லை. ஒரு பிளேட்டில் பாதி உணவு, ஒரு பிளேட்டில் முக்காவாசி உணவு, இப்படி எல்லார் பிளேட்டிலும் உணவு சிதறி கிடந்தது. பார்த்தவனுக்கு மனசு அவ்வளவு வலித்தது. ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்டு ஒரு வேளை பட்டினி கிடக்கிறோம், இங்கே இத்தனை சாப்பாட்டை வேஸ்ட் பண்றாங்க, இது நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் என்று நினைத்து கொண்டே அந்த உணவுகளை எல்லாம் வேஸ்டில் போட்டு கொண்டிருந்தான். இன்னைக்கு வேலைக்கு வந்த நேரமே சரியில்லை, எல்லாம் நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் நடக்குது என்று யோசனையுடன் வேலையை தொடர்ந்தான் கிஷோர். இரவு 10 மணிக்கு ஆர்டர் எடுத்து போகும் ஆள் வந்து கத்தி கொண்டிருந்தான். உடனே மேனேஜர் கிஷோரை வர சொன்னார். என்ன கிஷோர், அவங்க கேட்ட உணவு கொடுக்காம நீ மாத்தி கொடுத்துருக்க, கஸ்டமர்கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, பார்த்து வேலை செய்ய மாட்டியா என்று திட்டினார். சார், நான் கவனமாக தான் வேலை செஞ்சேன், இவர் வந்து இந்த உணவு தான் கேட்டார் என்று கிஷோர் தன் பக்கத்தரப்பு நியாயத்தை சொன்னார். நான் இதை சொல்லவே இல்லை, நான் வேற தான் சொன்னேன் என்று அந்த ஆள் சொல்ல பிரச்சனை பெருசானது. மேனேஜர் அதற்கும் கிஷோரை தான் பிடித்து திட்டினார். வந்தது லேட்டு, வேலையிலாவது கவனமாக இருக்கணும், அதையும் இப்படி மாற்றி மாற்றி கொடுத்தா என்னப்பா பண்ணுறது என்று சத்தமிட்டார். கிஷோருக்கு கண் கலங்கி போனது. தலையை குனிந்து கொண்டு அப்படியே நின்றான். சரி உள்ள போ, இனிமேலாவது கவனமா வேலை செய் என்று சொல்லி அவனை உள்ளே அனுப்பி வைத்தார் மேனேஜர். தளர்ந்த நடையுடன் உள்ளே சென்றான். கூட வேலை செய்யும் ஆட்கள், தம்பி நீ கொஞ்சம் நேரம் உட்காரு, நாங்க வேலை செஞ்சுக்கிறோம் என்று சொல்லி அவனை அமர வைத்து விட்டு மற்றவர்கள் வேலை செய்தார்கள். அன்று இரவு வீட்டிற்கு வரும்போது மணி 12க்கு மேல் ஆகியிருந்தது. ஜனனியும் உறங்கி இருந்தார்.
உறங்கும் அவளை பார்த்ததும் கிஷோருக்கு கோபமாக வந்தது. இவளுக்காக நான் வேலை செஞ்சுட்டு வரேன், இவ இப்படி தூங்கிட்டு இருக்காளே என்று காதல் கசந்து கொண்டிருந்தது. ஹோட்டல் சாப்பாடு அவன் உடம்புக்கு ஏத்துக்காததால் எவ்வளவு நேரமானாலும் வீட்டிற்கு வந்துதான் சாப்பிடுவான். இன்று அவனுக்கான உணவு இருந்தது, ஆனாலும் சாப்பிட முடியவில்லை. அப்படியே தரையில் விட்டதை பார்த்து கொண்டு படுத்து விட்டான். ஒட்டு தூக்கமில்லை. அவமானம் உடம்பெல்லாம் பரவி அவ்வளவு வலியை கொடுத்து கொண்டிருந்தது. விடிய காலையில் எழுந்து ஜனனி கணவன் தூங்காமல் இழுத்திருப்பதை பார்த்துவிட்டு, கிஷோர் தூங்காம என்ன பண்ற, இப்பதான் வந்தியா என்று கேட்டாள். அவன் பதில் எதுவும் தரவில்லை, அமைதியாகவே இருந்தான். ஏன் பேசவே மாட்டேங்கிற? ஒன்றும் இல்லை. கசப்பான அந்த ஒற்றை வார்த்தை மறுபடியும் அவனிடம் எந்த கேள்வியும் கேட்கும் துணிவை அவளுக்கு கொடுக்கவில்லை. அமைதியாகவே எழுந்து சமையல் அறைக்கு சென்று சமையல் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். இரவு அவனுக்கு வைத்த உணவு அப்படியே இருப்பதை பார்த்துவிட்டு உங்களுக்கு கோபமாக வந்தது. இருந்த கொஞ்ச உணவில் அவனுக்கு முக்கால் வாசி வைத்துவிட்டு தான் கொஞ்சமாக சாப்பிட்டு படுத்தது அவளுக்கு ஞாபகம் வந்து கண்ணீரை வரவழைத்தது. இப்போ ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது, எதுவும் பேச வேண்டாம், மறுபடியும் கேட்டுக்கலாம் என்று நினைத்து கொண்டு வேலையை பார்க்கலானாள். படபடவென்று வேலையை முடித்துவிட்டு 6 மணிக்கு குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள். குளித்து ரெடியாகி 6:30 மணிக்கு டிஃபன் பாக்ஸில் உணவை அடைத்து கொண்டு கணவனுக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு வைத்தார். எழுந்து வந்த கிஷோர் அவள் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுவதை பார்த்துவிட்டு முகத்தை சுளித்து கொண்டு போனான். அதுவரை பொறுமை காத்த ஜனனியால் அதற்கு மேல் முடியவில்லை. உனக்கு என்ன ஆச்சு? இப்படி பண்ற? எது கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிற. நேற்று நைட்டு நான் கொஞ்சமா சாப்பிட்டு உனக்காக வச்சிருந்தேன், அதை கூட சாப்பிடல. உன்னை யாரு கொஞ்சமா சாப்பிட சொன்னா? நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்க வேண்டியதானே, வேற என்ன வேலையை உனக்கு? கஷ்டப்பட்டு கொண்டாந்து போடுறனே. அதிர்ந்து போனவள், என்ன பேச்சு பேசுற? நீ மட்டும்தான் கஷ்டப்படுறியா? நான் சொகுசா இருக்கேன்னு நினைக்கிறியா? நான் நல்லா தூங்கி எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? உன்னோட ரெக்கார்டிலிருந்து எல்லாமே நான் தான் எழுதுறேன், என்னோடதையும் பார்த்துக்கிறேன். இவ்வளவு நேரத்தில் எதுக்கு போறேன்னு நினைக்கிற? இந்த வருஷம் புதுசா வந்து சேர்ந்த தமிழ் மீடிய பெண்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஹெச்ஓடி தான் இதுக்கு உதவி பண்ணாங்க. அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சா நமக்கு உதவுமேனு தான் விடிஞ்சும் விடியாம எந்திரிச்சு சமையல் செஞ்சு வச்சுட்டு போறேன். என்னை பார்த்தா சொகுசா இருக்க மாதிரி தெரியுதா? கோபத்துடன் கத்தினான். நீ மட்டும்தான் வேலைக்கு செய்யற மாதிரி சொல்ற? நானும் தான் நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். வேலை செய்யற இடத்துல எத்தனை திட்டு வாங்க வேண்டி இருக்கு தெரியுமா? இப்படியெல்லாம் நான் அவமானப்பட்டதே இல்லை. எல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணினதுனால தான், இல்லைனா ராஜா மாதிரி எப்படி இருந்தேன் தெரியுமா என்று கோபத்துடன் கத்தினான். ஜனனி அதிர்ந்து போனாள். நானும் தான் கல்யாணத்துக்கு முன்ன அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், சுடுதண்ணி கூட வச்சதில்லை. இப்ப கையை சுட்டுட்டு காலை சுட்டுட்டு உனக்காக எல்லாம் செஞ்சு கொடுத்தேன் பாரு, என்ன சொல்லணும்? இப்படிதான்னு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தா உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேன். எங்க அப்பா அம்மா பேச்சை கேட்காம வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். எங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளை அவ்வளவு வசதி, அதை விட்டுட்டு நீதான் உலகம்னு நினைச்சதுக்கு தான். நீ என்னை நல்லா வச்சிருக்கலனாலும் பரவாயில்ல, நான் மட்டும் சந்தோஷமா இருக்கேன், நீ தான் கஷ்டப்படுறேன்னு சொன்ன பாரு, அதை என்னால் மன்னிக்கவே முடியாது. உனக்கு தெரியுமாடா, நான் வயிறு நிறைய சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கி எவ்வளோ நாள் ஆச்சுன்னு? என்னை ஏண்டா இப்படி குடும்பப்படுத்துற? கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி வச்சிருப்பேன் இப்படி வச்சிருப்பேன்னு சொன்னியே, அதெல்லாம் பொய்யா என்று அவன் சட்டை காலரை பிடித்து கொண்டு கதறி அழுதாள் ஜனனி. இங்கே தென்றல் வீட்டில் அழுது கொண்டே வீட்டிற்கு சென்ற தென்றல் அவளுடைய அம்மா சாப்பிட்டு கொண்டிருப்பதை கூட கவனிக்காமல் அறைக்குள் சென்று கதவை அடைத்து கொண்டாள். அதிருத்ரன் காதலை ஏற்கும் முன் அவனை காதலித்தால் என்ன நடக்கும் என்று நினைத்தாலோ அது அச்சு பிசராமல் நடந்து கொண்டிருந்தது. இதுதான் நடக்கும் என்று முன்பே தெரிந்திருந்தாலும் நடக்கும் போது அவ்வளவு வலியை உணர்ந்தாள். கொஞ்ச நாட்களாக தன் எதிர்காலத்தை நோக்கி கனவு கண்டு கொண்டிருந்தவளுக்கு அதெல்லாம் மொத்தமாக சரிந்து போனது. தனக்கென்று இருந்த ஒரே உறவையும் இழந்துவிட்டு இனி யாருக்காக வாழ்வது என்ற எண்ணம் வந்தது. அப்படியே அழுது கொண்டிருந்தாள். மகள் அழுது கொண்டு ஓடியதை பார்த்த பத்மாவிற்கு அவ்வளவு சந்தோஷம். இப்ப போக வேண்டாம், நல்லா அழுகட்டும், அப்புறமா போய் பேசலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தாள். யார் பேச்சையோ கேட்டுட்டு எப்படியெல்லாம் பேசுனா, இப்ப புரிஞ்சிருக்கும். பெத்தவங்க தான், மத்தவங்க தான். புயல் போல வந்த ராதாவின் பின்னே அவளுடைய மகளும் கணவனும் வந்தார்கள். வந்ததும் என்னம்மா நடந்துச்சு என்று கேட்டாள். அதை கேட்கும் போதே கோபத்தில் மூச்சு வாங்கியது அவளுக்கு. அம்சவேணி வந்த கோபத்திற்கு திரிபோட்டு நெய் ஊற்றினாள்.
உன்னோட தம்பி அந்த டீ கடைக்காரன் பொண்ணைத்தான் கல்யாணம் பண்ணிப்பானாம். நம்ம யார் பேச்சும் கேட்க மாட்டானா. அப்படி மயக்கி வச்சிருக்கா அந்த ராங்கிக்காரி. பார்க்க எவ்வளவு பகுமானமா தெரியறா. என்ன வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கா பாரு என்று பொறிந்து தள்ளினாள். அம்மா, வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க என்று கோபத்துடன் கத்தினான் அதிருத்ரன். அவ்வளவு தூரம் ஆயிருச்சா? தனியா முடிவெடுக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆளாயிட்டியா? நான் கஷ்டப்பட்டு வளர்த்த அம்மாவையும் என்னையும் தூக்கி எறிஞ்சிட்டு போக தயாரா இருக்க, அப்படித்தானே? நான் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் தான் வளர்த்திருக்கீங்க, மற்றபடி என் மேல உங்களுக்கு எந்த பாசமும் இல்லை. குரல் கரகரக்க கேட்டான். சொன்னம்மா, ராதா கொஞ்சம் அமைதியா இரு. இப்ப என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசு, தேவையில்லாததெல்லாம் பேசி பிரச்சனையாக்காது. ருத்ரா, உங்க அக்கா பேசுறதையெல்லாம் மனசுல வச்சுக்காதே. அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. நீதான் வதனிக்கு மாப்பிள்ளைன்னு சொல்லிதான் வளர்த்துருக்கா. இத்தனை வருஷமா உன்னையே நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறா என் பொண்ணுகிட்ட. அப்படி இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீயே இதுக்கு ஒரு முடிவை சொல்லு என்றார் ராதாவின் கணவர் சங்கரன். மாமா, நான் ஏற்கனவே வதனிட்ட சொல்லியிருக்கேன். நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி வதனி என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட மாட்டா. நீங்களே கேட்டு பாருங்களேன் என்றான் கெஞ்சலுடன். வதனி, நீயே சொல்லிரு. உங்க மாமன் நீ சொன்னால்தான் கேட்பானாம் நக்கலாக சொன்னாள் ராதா. நீ பேசாம இருக்கியா ராதா? வதனியே பேசட்டும் என்று கண்டிப்புடன் சொன்னார் சங்கரன். அனைவரின் பார்வையும் வதனி மேலேயே இருந்தது. அவள் சொல்ல போகும் வார்த்தையில்தான் தன் வாழ்க்கையே இருப்பதாக நினைத்தான் அதிருத்ரன். வதனி பயத்துடன் அதிருத்ரனை பார்த்தாள். அப்பாவையும் பார்த்தாள். நீ பயப்படாம சொல்லு வதனி என்று அவளுடைய அப்பா தைரியம் கொடுத்தார். அது மாமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றாள். அதிருத்ரன் இதயத்தில் இடியே இறங்கியது போல் இருந்தது. அப்படியே தளர்ந்து போய் தரையிலேயே அமர்ந்து விட்டான். இப்ப என்ன சொல்ற? அவளே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. நாங்க கல்யாண ஏற்பாடு பண்ண போறோம். கண்டதையும் நினைக்காம வீட்டுக்கு வந்து சேரு என்று சொன்னாள் ராதா. அம்சவேணியும் அக்கா சொல்றதை கேட்டு நட. அக்கா உன் நல்லதுக்கு தான் சொல்லுவா. கிளம்பு, வீட்டுக்கு போகலாம் என்றாள். அதிருத்ரன் எழுந்த அறைக்குள் சென்று முகம் கழுவிக்கொண்டு ஒரு பாட்டில் தண்ணீரை அப்படியே குடித்தான். அவன் மனசு முழுவதும் ரணமாகி போயிருந்தது. அக்கா பொன்னிடம் அவ்வளவு தூரம் புத்தி சொல்லியும் இன்று அதையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட்டாள். அப்பா, அம்மா, அக்கா கொடுத்த வழியை விட இன்று அக்கா பெண் செய்த துரோகத்தை அவன் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது. தன் எதிர்காலத்தை நினைத்து பயமாக இருந்தது. வெளியே சென்றவன், உங்க ஆசைப்படியே வதனியை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்பா, உங்களுக்கே தெரியும், இந்த மில்லை நீங்க என் கையில் கொடுத்ததிலிருந்து இதுதான் என் உயிர் உலகம் எல்லாமே. இது இல்லாம நான் இல்லை. இந்த மில் மேல் சத்தியம் செய்து சொல்றேன், வதனியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அவன் நம்ம வீட்டிலையும் நான் இந்த மில்லுலையும் தான் இருப்பேன். நான் அவளோட குடும்ப வாழ்க்கையெல்லாம் வாழ மாட்டேன். இது மில்லு மேல சத்தியம். அதையும் மீறி என்னை வற்புறுத்தினால் என்னை உயிரோட பார்க்க முடியாது. உங்க இஷ்டப்படி கல்யாண ஏற்பாட்டை பண்ணுங்க என்றான். அவனுடைய பேச்சிலேயே அவன் எவ்வளவு தளர்ந்து போயிருக்கிறான் என்று தெரிந்தது. மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தார்கள். அம்சவேணி ஒப்பாரி வைத்து அழ ஆரம்பித்து விட்டாள். ராதா தம்பியை பிடித்து கண்டபடி திட்ட ஆரம்பித்து விட்டாள். இப்ப நாம பேசாம விட்டால் நம்ம பையன் வாழ்க்கை கேலி கூத்தாகிவிடும். நம்ம பேர் சொல்ல வாரிசே இல்லாமல் போய்விடும் என்று செந்தில்நாதனுக்கு புரிந்துவிட்டது. எல்லாரும் கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்கீங்களா என்று இந்த இடமே அதிரும்படி சத்தமிட்டார் செந்தில்நாதன். அந்த குரல் கேட்டுதான் அனைவரும் அமைதியானார்கள். மாமா, என் பொண்ணுக்கு ஒரு வழி சொல்லிட்டு அப்புறம் அமைதியா இருக்க சொல்லுங்க என்றான் சங்கரன். மாப்பிள்ள, தப்பு நம்ம மேலேயும் இருக்கு. வதனிய உங்க வீட்டுல வச்சு வளர்த்திருந்தா கூட பிறந்தவன்ற நினப்பு வந்திருக்காதோ என்னவோ. வீட்டுல வளர்ந்ததாலதான் அவனுக்கு இப்படி தோணி இருக்கு. அதை வதனிட்டையும் சொல்லிட்டேன்னு சொல்றான். இதுக்கு மேல அவனுக்கும் வதனிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு இவன் மில்லுலையும் வதனி வீட்டிலையும் இருக்கிறதுக்கா? அப்புறம் எதுக்கு இந்த கல்யாணம்? நீங்க வதனிக்கு வேற பக்கம் பாருங்க. நான் ருத்ரனுக்கு அவன் ஆசைப்பட்ட பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்றார். என்ன சொல்றீங்க என்று ஏதோ சொல்ல வந்த மனைவியை வாயை மூடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் வீட்டுக்கு வா, இல்லையா இப்படியே எங்கேயாவது போயிரு என்றார் கோபத்துடன். அம்மாவை அப்பா சொன்ன வார்த்தையிலேயே ராதாவிற்கு புரிந்துவிட்டது, இனி இதை பற்றி பேச முடியாது என்று. சங்கரனும் வாயை திறக்கவில்லை. வதனி மட்டும் அழுது கொண்டிருந்தாள். பேத்தியின் அருகில் சென்று தலையை வருடி கொடுத்து செந்தில்நாதன், மாமன் சொன்னதை கேட்டல, இந்த கல்யாணம் நடந்தா 2 பேரோட சந்தோஷமும் போயிருண்டா. தெரிஞ்சோ தெரியாமலோ உன் மனசுல ஆசையை விதைச்சிட்டோம். எங்களுக்கு வேற வழி தெரியல. உனக்கு நல்ல மாப்பிள்ளையா நானே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என் பேச்சை கேட்பியாமா? சின்ன பெண் என்றும் பாராமல் தன் நிலையிலிருந்து இறங்கி பேசினார். இது கொண்டே அதிருத்ரனை பார்த்தாள். அவன் முகத்தில் அத்தனை வெறுப்பை கண்டாள். இதுக்கு முன்னையாச்சு அக்கா பொண்ணுன்னு பாசம் இருந்துச்சு.
இப்போ நான் சொன்ன பதிலால மொத்தமாக என்னை வெறுத்துட்டாரா மாமா? இனி அவர் பழைய மாதிரி கூட பேச மாட்டாரா? அவர் என்கிட்ட பேசும்போதே நான் என் மனசை மாற்றிருக்கணும். அம்மா பாட்டி பேச்சை நம்பினது ஏன் தப்பு தான். இனி வேற வழியே இல்லை. அவராவது சந்தோஷமாக வாழட்டும் என்று நினைத்தவள் தலையை மட்டும் ஆட்டி வைத்தாள். என் பேத்தியே சரின்னு சொல்லிட்டா, இனி யாரும் இதை பற்றி பேச வேண்டாம். எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு போங்க என்றார் செந்தில்நாதன். இவ்வளவு வருஷமா ஆசையை காட்டி மோசம் பண்ணிட்டீங்க. என் பெண்ணோட முகத்தை பாருங்க, வேற வழி இல்லாம வேண்டாம்னு சொல்றா. இப்படி ஒரு நிலைமை என் பொண்ணுக்கு வரும்னு தெரிஞ்சிருந்தால் உங்க வீட்டிலேயே இருந்திருக்க மாட்டேன். இனி எங்களுக்கு அங்க என்ன வேலை? நாங்க எங்க ஊருக்கே போறோம் என்று சொல்லி மகளை தோளோடு அணைத்து கொண்டார் சங்கரன். மனைவியை பார்த்து, நீ என்ன ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? நீ எவ்வளவு அழுதாலும் இங்க யாருக்கும் மனசு இலகாது, வா கிளம்பலாம் என்று சொல்லிக்கொண்டே வேகமாக வெளியே சென்று விட்டார். ராதாவும் அழுது கொண்டே கணவன் பின்னாடி சென்றாள். அம்சவேணி, நீயாவது மாப்பிள்ளை கிட்ட சொல்லலாம் இல்ல? இப்படி திடீர்னு கிளம்பி போனால் எங்கே போவீங்க, என்ன பண்ணுவீங்க என்று அழுது கொண்டே மகளிடம் கேட்டார். அந்த கவலை உனக்கு எதுக்குமா? உன் பையன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கான்னு மட்டும் பாரு என்று சொல்லிவிட்டு கோபத்துடன் சென்று விட்டாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அதிருத்ரன் வாயே திறக்கவில்லை. ராதா கோச்சிட்டு போயிட்டா, இப்போ உங்க 2 பேருக்கும் சந்தோஷம் தானே? நம்ம வீட்டுக்கு தான் அவ பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சதை தவிர வேற என்ன தப்பு செஞ்சா என்று கணவனை பிடி பிடி என்று பிடித்து கொண்டாள். என்ன பண்ணலாம்ன்ற? நம்ம குடும்ப வாரிசு இல்லாம இப்படியே அழிஞ்சு போனால் பரவாயில்லைன்னு வதனிக்கும் இவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றியா? இனி இதை பத்தி பேசாது. அவனுக்கு பிடிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணலாம். ஊர் என்ன சொல்லும்? சொந்தக்காரங்க மதிப்பாங்களா? போக போக சரியா போயிடும். அப்படி பேசினாலும் அதை நினைச்சு கவலைப்படும் நிலையில் நான் இல்லை. ருத்ரா, இனி வீட்டுக்கு வருவல்ல? ஏதோ பொண்ணு பாசத்துல அப்படி இப்படி நடந்திருந்தாலும் மனசுல வச்சுக்காத. எங்களுக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா சொல்லு என்று குரல் கரகரக்க சொன்னார். அதிருத்ரனுக்கும் இப்போதுதான் நிம்மதியாக இருந்தது. தந்தையிடம் வீட்டுக்கு வருவதாக தலையாட்டினான். அடுத்த நாள் காலையில் தென்றல் மில்லுக்கு வராததால் அதிருத்ரனே அவள் வீட்டுக்கு சென்றான். பத்மாதான் வீட்டை பெருக்கிக் கொண்டிருந்தாள். ருத்ரனை பார்த்ததும் வாங்க வாங்க என்று வரவேற்றாள். தென்றல் வேலைக்கு வரல, அதான் கேட்டுட்டு போகலாம்னு வந்தேன் என்றான் தயக்கத்தோடு. அவளுக்கு உடம்பு சரியில்லை, ஒற்றை வார்த்தையில் பதில் சொன்னான். அப்படியா, வர சொல்லுங்க, கேட்டுட்டு போறேன் என்றான். இல்லைங்க, அவள் வரமாட்டா, தூங்கிட்டு இருக்கா. அவரின் பேச்சு அவனுக்கு ஏதோ வித்தியாசமாகப்பட்டது. பரவாயில்ல, எவ்வளவு நேரம் தூங்கினாலும் அவள் எந்திரிக்கட்டும், வெயிட் பண்றேன் என்றான். நீங்க எதுக்கு என் வீட்டு முன்னாடி காத்திருக்கணும்? அவள் வரலைன்னா நீங்க போக வேண்டியதானே? அவள் வந்தாதான் உங்க மில்லு ஓடுமா? சூடாகவே கேட்டாள். அவள் வந்துதான் மில்லு ஓடணுங்கிற அவசியம் இல்லை. உங்க பொண்ணு ஏன் வரலைன்னு எனக்கு காரணம் தெரிஞ்சாக்கணும். அவளை வர சொல்லுங்க, அவள் வாயால கேட்டுட்டு போறேன். அவள் உள்ள இல்லைங்க, அவள் இனி உங்க மில்லுக்கு வரமாட்டா, வேற பக்கம் வேலைக்கு போயிட்டா என்றாள் பத்மா. அதிருத்ரன் அதிர்ந்து போனான். என்கிட்ட சொல்லாம வேற பக்கம் அவள் எப்படி வேலைக்கு போக முடியும் என்று கோபத்துடன் கேட்டான். உங்ககிட்ட சொல்லிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லையே. அவளுக்கு எங்க பிடிச்சிருக்குதோ அங்க வேலைக்கு போறா, அதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் என்றாள் பத்மா. சரிங்க, இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்க பொண்ணு வாங்கின அட்வான்ஸ் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துடுங்க. ஏன்னா அடுத்தது நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன் என்று கோபத்துடன் சொல்லிவிட்டு சென்று விட்டான். அதுதான் பத்மாவிற்கே உரைத்தது. ஐயோ, இவங்க கிட்ட பணம் வாங்கியிருக்கோமே, இப்ப அவளை வேற பக்கம் வேற அனுப்பிட்டோமே, என்ன பண்றது, எப்படி அந்த பணத்தை கொடுக்கறது என்று யோசிக்க ஆரம்பித்தாள். இப்ப வேலைக்கு போற இடத்துல அட்வான்ஸ் கேட்டு வாங்க சொல்லலாம்னு நினைத்தவள் அவள் வேலை செய்யும் இடத்திற்கு கிளம்பினாள். தென்றல் ஒரு துணிக்கடையில் வேலைக்கு சென்றிருந்தாள். அம்மாவை பார்த்ததும் இங்க எதுக்கு வந்தீங்க என்று கேட்டாள். பத்மா நடந்ததை சொல்லி, இந்த புது ஓனர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி கொடு, அந்த பணத்தை அவன் மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு வாரேன் என்றாள். இன்னைக்கு தான் வேலைக்கு வந்திருக்கேன், அப்படியெல்லாம் கேட்க முடியாது என்றாள் எரிச்சலுடன். கேட்டுப்பாரு, இல்லைன்னா அந்த மில்லுக்காரன் சும்மா விடமாட்டான் என்றாள். அம்மா, அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, நீ அவர்கிட்ட ஏதும் வம்பு பேசுனியா என்று தாயிடம் கேட்டாள். பாத்தியா, அவனை நம்புற, என்ன நம்ப மாட்டாங்கிற. நான் எதுக்கடி அவன்கிட்ட பேச்சு வச்சுக்கிறேன்? இந்தாரு, தென்றல் வேலைக்கு வரலையான்னு கேட்டாரு, வரலைன்னு சொன்னேன். இப்ப அட்வான்ஸ் பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்கிறார் என்று அவளுக்கு கோபம் வர்ற மாதிரி சொன்னான். தென்றலுக்கும் ரோசத்தை சீண்டி விட்ட மாதிரி இருந்தது. அப்ப என்னை பத்தி எந்த கவலையும் இல்லை, அவருக்கு அவர் பணம் மட்டும்தான் வேணும். அவங்க அம்மா அப்பா சொன்னதும் அவங்க பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு என்று நினைத்தவளுக்கு அழ வேண்டும் போல் இருந்தது. உடனே அவருடைய பணத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று நினைத்தவள் உள்ளே சென்று தன் முதலாளியிடம் கேட்டாள். என்னம்மா, இன்னைக்கு தான் வேலைக்கு வந்தே இருக்க, அதுக்குள்ள அட்வான்ஸ் வேணும்னா உன்னை நம்பி நான் எப்படி பணம் தர முடியும்
அதுவும் இல்லாம இந்த கடையில அட்வான்ஸ் கொடுக்கிற பழக்கமே கிடையாது என்று சொல்லிவிட்டார். அம்மாவிடம் வந்து சொன்னாள், அட்வான்ஸ் வாங்க முடியாதா? அப்ப என்ன பண்றது? நைட்டுக்குள்ள அவனுக்கு பணம் கொடுக்கலன்னா அப்புறம் பிரச்சனை பண்ணுவானே. புலம்ப ஆரம்பித்தாள். அம்மா, நானே சொன்னல இந்த அட்வான்ஸ் பணம் தீர்ற வர மில்லுக்கு போறேன்னு. நீ கேட்டியா? அவசரமா வேற பக்கம் சேர்த்து விட்டுட்ட. இப்ப அங்க எப்படி பணம் கொடுக்கறது? சரி, நீ அதை பற்றி கவலைப்படாத, வந்து கேட்டால் நான் பேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள். இதுக்கு மேல் ஏதாவது சொன்னால் மில்லுக்கே வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டா இவ்வளவு தூரம் பேசினது எல்லாமே வீணாய் போயிடும் என்ற பயம் பத்மாவிற்கு. தென்றல் துணிக்கடையிலிருந்து இரவு 9 மணிக்கு தான் வீட்டிற்கு வந்தார். வீட்டிற்கு வந்ததும் அவளுடைய அம்மா அழுது கொண்டிருப்பதை பார்த்தவளுக்கு பதட்டமாகியது. என்னாச்சுமா என்று கேட்டாள். தம்பிங்க 2 பேரும் இன்னும் வீட்டுக்கு வரல. உங்க அப்பா கிட்ட சொன்னா வந்துருவாங்க போன்னு சொல்லிட்டாரு. இவ்வளோ நேரம் கழிச்சு ஒரு நாள் கூட அவங்க வந்ததே இல்லை என்று சொல்லிவிட்டு அழுதாள். அப்ப மில்லிலிருந்து வந்து அவர் திட்டவில்லையா என்று நினைத்தவளுக்கு பெரும் நிம்மதியாக இருந்தது. அந்த சமயத்தில் ஆறுமுகம் பதற்றத்துடன் வீட்டிற்குள் வந்தார். பத்மா, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கடைக்கு ஃபோன் வந்திருக்கு. பசங்க 2 பேரும் ஸ்டேஷனில் இருக்கானுங்களாம். நம்மளை வர சொல்லி இருக்காங்க, வா போகலாம் என்றார். பத்மா ஒப்பாரி வைத்து அழ ஆரம்பித்து விட்டாள். தென்றல் தான், எதுக்கு தம்பிங்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க? உங்களை எதுக்கு வர சொன்னாங்க? நானும் வரட்டுமா என்று கேட்டாள். வேண்டாம், நீ வீட்லயே இரு, போய் என்னான்னு பார்த்துட்டு வரோம் என்று சொல்லிவிட்டு இருவரும் போலீஸ் ஸ்டேஷனிற்கு சென்றார்கள். இங்கே இவர்களுடைய 2 பையன்களோடு இன்னும் 4-5 பையன்கள் இருந்தார்கள். அம்மா அப்பாவை பார்த்ததும் அவர்கள் இருவரும் அழுது கொண்டே ஓடி வந்தார்கள். அங்கிருந்த கான்ஸ்டபிள் இருவர் கால் முட்டியிலும் 2 அடி போட்டு உட்காருங்க என்று சொல்லவும் அவர்கள் இருவரும் பயத்துடன் நடுங்கிக் கொண்டே போய் அதே இடத்தில் அமர்ந்தார்கள். பத்மாவும் ஆறுமுகமும் பதபதைத்து போனார்கள். அந்த போலீஸ்காரரிடம், என் பையனை எதுக்கு அடிக்கிறீங்க என்று கேட்டாள் பத்மா. உங்க பையன்தானா? வாங்க, இப்படி வந்து உட்காருங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? ஆறுமுகம் பத்மா இருவருக்கும் திகிலுடன் தெரியல என்பது போல் தலையாட்டி விட்டு அவர்களை பார்த்தார்கள். ஸ்கூல்ல போதை முட்டை விற்பனை பண்ணியிருக்கானுவ. எவ்வளவு துணிச்சல்! படிக்கிற வயசுல போதை மருந்து விற்கிறானுவ. பசங்களை நல்லா வளர்த்திருக்கீங்க, புருஷனும் மண்டாட்டி. போய் அப்படி ஓரமா நில்லுங்க, அப்புறமா கூப்பிடுவாங்க என்றார். இருவரும் அதிர்ச்சியுடன் அப்படியே விருமித்து பிடிச்ச மாதிரி நின்றார்கள். அவர் சத்தமாக அழைக்கவும், ஐயோ, எங்க பசங்க அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க என்று கத்த ஆரம்பித்தார்கள். போமா போ, உன் பையன் பாக்கெட்ல இருந்து எடுத்ததற்கான ஆதாரமே இருக்குது. பையனுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி தப்பிக்கலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. அப்படி ஓரமா போய் உட்காருங்க என்றார். பத்மாவுக்கும் ஆறுமுகத்திற்கும் என்ன பண்ணுவதென்றே தெரியவில்லை. அழுது கொண்டே ஓரமாக நின்றார்கள். நேரத்தில் பெரிய அதிகாரி வந்தார். அவர் எல்லா விசாரணையும் முடித்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பி விட்டார். 2 கான்ஸ்டபிள்கள் வெளியே வந்து, உங்க பசங்க இன்னைக்கு ஸ்டேஷன்ல இருக்கட்டும், நீங்க கிளம்புங்க என்றார். ஐயோ, பசங்களை இங்க விட்டுட்டு நாங்க எப்படி வீட்டுக்கு போறது? அதிகாரி வந்தா கூப்பிடுவார்னு சொன்னீங்களே, நீங்களும் கூப்பிடல, போயிட்டாங்க. நாங்க பசங்களை விட்டுட்டு போக மாட்டோம் என்று அந்த இடத்திலேயே உட்கார்ந்து கொண்டாள் பத்மா. இருக்கிற நிலைமை தெரியாம உன் இஷ்டத்துக்கு பண்ணாதம்மா, அப்புறம் உன் பையனை நிரந்தரமா ஜெயில தான் வச்சிருக்கணும். பசங்களுக்கு நல்ல புத்தி சொல்லி வளர்க்கறத விட்டுட்டு தாண்டோழித்தனமா வளர்த்திருந்தா இப்படித்தான் நடக்கும். இந்த வயசுல அவனுங்களுக்கு போன் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. நல்ல பெத்தவங்க தான். அப்ப இப்படித்தான் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நிக்கணும். போங்க போங்க, இடத்த காலி பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு அவர்கள் உள்ளே சென்று விட்டார்கள். ஆறுமுகம் அப்படியே சிலை மாதிரி நின்றார். பத்மா தான் அவரை பிடித்து உலுக்கினாள். என்ன பண்றது? இங்க இருக்கக்கூடாதுன்னு வேற சொல்றாங்க. எனக்கு பயமா இருக்குது. எனக்கு பசங்க 2 பேரும் வேணும் என்று சொல்லிக்கொண்டு கணவனின் தோளில் சாய்ந்து கொண்டு அழுதாள். எனக்கும் எதுவும் புரியலை. என்ன பண்றது, யார்கிட்ட கேட்கறது என்று குழம்பி போயிருந்தாள். என்னங்க, நம்ம ஊரு போலீஸ்காரவ பெரிய பதவியில் இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் சொல்லுவோம். நீ சொல்றதும் சரிதான் என்று ஆறுமுகம் மனைவியை அழைத்துக் கொண்டு அகிலன் வீட்டிற்கு சென்றார். இரவு வெகு நேரம் ஆகியிருந்ததால் எல்லோரும் தூக்கத்தில் இருந்தார்கள். இவர்கள் இருவரும் சென்று கதவை தட்டியதும் சுதர்சன் தான் எழுந்து வந்து கதவை திறந்தான். சார், நீங்க தான் எங்க பசங்களை காப்பாற்றணும் என்று நெடுஞ்சான் கிடையாக அவர் காலில் விழுந்து விட்டார்கள் இருவரும். அவனோ ஒன்றும் புரியாமல், எழுந்திருங்க எழுந்திருங்க என்று சொல்லிக்கொண்டு 2 அடி பின வாங்கினான். என்ன விஷயம்னு சொல்லுங்க, இப்படி காலை வளர்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது என்றான். சார், எங்க பசவுல ஏதோ முட்டாய் ஊத்தாங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. நம்ம போலீஸ் தம்பி கிட்ட சொல்லி அவங்கள விட சொல்லுங்க சார் என்று சொன்னான் ஆறுமுகம். அப்படியா, மிட்டாய் வித்ததுக்கெல்லாமா போலீஸ் பிடிக்கிறாங்க என்று முணுமுணுத்து கொண்டே அகிலனை அழைத்தான். அவன் வந்ததும் விஷயத்தை சொல்ல, அது உங்க பசங்க தானா? நான் வரும்போதுதான் இந்த நியூஸ் வந்தது. நாளைக்கு வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உங்க பசங்க இந்த தப்பை செஞ்சிருந்தா கண்டிப்பா என்னால வெளியில கொண்டுட்டு வர முடியாது.
இது சின்ன தப்புன்னு நினைச்சீங்களா? பசங்களுக்கெல்லாம் செல்லம் கொடுத்து இஷ்டப்படி ஊர் சுத்த விடுறது கடைசியில இப்படித்தான் வந்து முடியும். காலையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்க பேசிக்கலாம் என்று சொல்லி அனுப்பினான் அகிலன். சார், எங்க பையன் அப்படி பண்ணிருக்க மாட்டான். நீங்க நாளைக்கு வந்து விசாரிச்சுட்டு அவனை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்க. உங்களை குலதெய்வமா நினைக்கிறோம் என்று முழங்கால் வரை குனிந்து கும்பிட்டார்கள். இப்படி வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது, முதல்ல கிளம்புங்க, நாளைக்கு ஸ்டேஷன்ல பார்க்கலாம் என்று கண்டிப்புடன் சொல்லிவிட்டான் அகிலன். அவர்கள் இருவரும் செஞ்சதும், மிட்டாய் வித்தா கூட நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துருவீங்களா? கேஸ் கிடைக்கலனா இப்படி எல்லாமா பண்ணுவீங்க என்றான் சுதர்சன். அவன் சாக்லேட் மிட்டாய் விற்கல, கஞ்சா மிட்டாய் வித்திருக்கான் என்று அவன் காதில் சத்தமாக சொல்லிவிட்டு 4 கால் வேகத்தில் மாடிக்கு ஏறி சென்று விட்டான் அகிலன். சுதர்சன் திகைத்து போய் நின்றான். இன்றல் இரவு முழுவதும் வீட்டு வாசப்படியிலேயே உட்கார்ந்திருந்தாள். அவளுக்கு பயத்தில் அழுகையே வந்தது. விடிவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்புதான் ஆறுமுகமும் பத்மாவும் வீட்டிற்கு வந்தார்கள். கண் சிவந்து முகம் வீங்கி போய் இருந்த தாயை பார்த்ததுமே ஏதோ பிரச்சனை பெரிசு என்று புரிந்து விட்டது தென்றலுக்கு. அம்மா, ஏன் இவ்வளோ நேரம்? தம்பிங்களை கூட்டிட்டு வரலையா என்று கேட்டாள். நடந்ததையெல்லாம் சொன்ன பத்மா, என்ன பண்றதுன்னே தெரியல, விடிஞ்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாதான் தெரியும் என்று சொல்லிக்கொண்டே சுவரில் சாய்ந்தபடி அமர்ந்து முந்தானையால் முகத்தை துடைத்து கொண்டாள். கஞ்சா மிட்டாய் வித்தாங்களா என்று அதிர்ந்து போனாள் தென்றல். 3 பேரும் ஆளுக்கு ஒரு திசையில் அப்படியே அமர்ந்திருந்தார்கள். யாருக்கும் எதுவும் பேச தோணவில்லை. விடிந்ததும் தென்றல் எழுந்து போய் காப்பி போட்டு கொண்டு வந்து கொடுத்தாள். பத்மா, ஆறுமுகம் இருவருமே வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். அவர்களை கெஞ்சி குடிக்க வைப்பதற்குள் போதும் போதும் என்றானது தென்றலுக்கு. காப்பியை குடித்துவிட்டு பத்மா, ஸ்டேஷன்ல பணம்லாம் கேட்பாங்களா? கேட்டாங்கன்னா என்ன பண்றது என்று கேட்டார் ஆறுமுகம். எவ்வளோ கேட்பாங்க? எனக்கும் தெரியலையே. முதல்ல கிளம்புங்க, போய் பார்த்துட்டு அப்படி கேட்டாங்கன்னா வந்து யார்கிட்டையாவது கடன் வாங்கி கொடுத்துட்டு போய் கொடுத்துடலாம். இதுக்கு மேலே பசங்க 2 பேரையும் ஸ்டேஷனில் இருக்கக்கூடாது, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தே ஆகணும் என்றாள் பத்மா. இருவரும் விசாரித்து கொண்டு அகிலன் இருக்கும் இடத்திற்கே சென்றார்கள். அவன் இன்னும் வரவில்லை என்றதும் அங்கேயே அமர்ந்து விட்டார்கள். மதியம் வரை அகிலன் அலுவலகத்திற்கு வராததால் அங்கே வேலை செய்பவர்களிடம் விசாரித்தார்கள். 2-3 நாளைக்கு வரமாட்டார், அவசரமா வெளியூர் போயிட்டார் என்று தகவல் சொன்னார்கள். ஆறுமுகமும் பத்மாவும் இடிந்து போனார்கள். திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடினார்கள். அங்கே அவர்களுடைய பசங்களையும் காணவில்லை. ஒன்றும் புரியாமல் அங்கிருப்பவர்களிடம் விசாரித்தார். அவர்களுக்கு சரியாக எந்த தகவலும் கிடைக்கவில்லை. வரை அங்கும் இங்கும் கழித்துவிட்டு வீடு வந்து சேர்ந்தார்கள். அப்பா, இப்பதான் அதிருத்ரன் காதலுக்கு கிரீன் சிக்னல் கிடைச்சிச்சுன்னு பார்த்தா அதுக்குள்ள தென்றல் வீட்டுல இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு வந்துடிக்கிறானுங்க அந்த பசங்க. இப்போ தென்றல் அதிருத்ரன் காதல் என்னதான் ஆகும்? இதையெல்லாம் தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்கள் அமோஸ் ஸ்டோரிஸ். இது நெஞ்சிலோர் பெண் பாவை.